எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டெய்லி ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு உங்களுக்கு போர் அடிக்குதா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு இன்டர்நேஷனல் ரெசிபி பண்ணலாமா? பூட்டான்ல ரொம்ப ஃபேமஸான அந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ் தான் பார்க்க போறோம். இது முட்டை எமா தாட்சி. பச்சை மிளகாய், சீஸ், முட்டை வச்சு செய்யற இந்த வித்தியாசமான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ரிச்சான ஸ்பைசி ரெசிபி. ஸோ வெண்ணெயில் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெண்ணெய் உருகுனதும் இதில் பொடிசா நறுக்குன 6 பல்லு பூண்டு, கீறின 6 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குங்க. இது ஒரு ஸ்பைசியான டிஷ் தான். ஸோ அதனால உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5-6 சீஸ் ஸ்லைசஸை மெதுவாக கொதிக்கிற தண்ணி மேலே வைங்க. சீஸ் மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சீஸ் மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஈவனாக கரைஞ்சி வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல சீஸியான காரமான எமா தாட்சி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நல்ல சூடான சாதத்தில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். நல்லா இருக்கும். வெஜிடேரியன்ஸ் இந்த ரெசிபியை இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த டிஷ்ல ஒரு வேரியேஷன் தான் பண்ண போகிறோம். இதில் முட்டை சேர்த்து முட்டை எமா தாட்சியாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி மெதுவாக ஒன்று ஒன்றா பேனில் ஊற்றுங்க. முட்டை மேலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம். பேனை மூடி ஒரு 2 நிமிஷம் முட்டையை வேக விடுங்க. 2 நிமிஷம் ஆனதும் பேனை ஓப்பன் பண்ணி குக்காக இருக்கிற முட்டை மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற எமா தாட்சியை ஈவனாக ஊற்றுங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. இப்போ பேனை மூடி மறுபடி வேக விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 5 நிமிஷம் முட்டை நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு பேனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். பேன் ஓரத்தில் மெதுவாக எடுத்து விடுங்க. அப்போ தான் எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும். முட்டை எமா தாட்சி தயாராகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஃப்ளேவர்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாவ், பிரமாதமாக இருக்குங்க. அப்பா, அந்த சீஸு மிளகா காம்பினேஷனில் அந்த முட்டையோட அந்த சாதத்தை சாப்பிடும்போது ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.